வெயிட் 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 கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்காம கொஞ்சம் சொல்லிடுறீங்களான்ட்டு இன்னைக்கு ஆண்டவரே உங்கள பார்த்து தான் சொல்றாருங்க. உங்க பிரச்சனைகள, உங்க கஷ்டங்கள, உங்க போராட்டங்கள, உங்க வியாதிகள, உங்க வலிகள, நீங்க என்ன காரியத்த இப்ப நேரிட்டு கொண்டிருக்கீங்களோ, எந்த பயத்துல நீங்க இருக்கீங்களோ, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா சொல்றீங்க? என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. எந்த மனுஷங்களும் உங்களுக்கு விரோதமா வர முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் வாக்கு தராருங்க. வசனத்துல சொல்லட்டுங்களா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, "ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்" அப்படின்ட்டு. ஆபத்து வந்தா ஆண்டவரை கூப்பிட சொல்றாரு நம்ம ஆண்டவர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை விடுவிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. விடுவிப்பேன்னா நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த மனுஷங்களை பார்த்து நீ பயப்படாத, அந்த தொழிலை பார்த்து நீ பயப்படாத, அந்த கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத. இன்னைக்கும் நீ வெளிநாட்டுல வேலையை செஞ்சிருக்க பத்தியா, நீ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு குடும்பத்துக்காக, எனக்கு 60 வயசுல நான் இன்னமும் வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அதை பார்த்து நீ பயப்படாத. உன் வயசை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் குடும்பத்தை பார்க்காத, உன் படிப்பை பார்க்காத, எதை பார்த்து நீ பயப்படாத. எல்லாவற்றிலுமே நீ ஆசீர்வாதமா தான் வாழ்வ, எல்லாமே நல்லபடியா தான் நடத்துவேன், உனக்கு நான் விடுதலை தரப்போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாருன்னா. விடுதலைனா என்னப்பா? ஒரு நிம்மதியான வாழ்க்கைப்பா. அந்த நிம்மதியான வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு ஏசப்பாவே சொல்றாருங்க. அந்த வாழ்க்கையை பார்க்கணும்னா ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு கூப்பிடணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் பாத்தீங்களா, நான் பேசுறேன்னு நீங்க கேட்கறீங்க. அதே போல நீங்க பேசுனீங்கன்னா ஏசப்பா கேட்பாருங்க. இப்பவே இந்த செகண்டே ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்க ஜெபங்கள் மூலமா ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எல்லாவற்றிற்கும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது, சொல்யூஷன் கிடைக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அது இன்றைக்கே நடக்க போகுது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, ஆமென் போட்டு தோண்டு நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப ஊக்கப்படுத்தும். கர்த்தர் நல்லவருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தந்துட்டாரு. God bless you. Amen.